அண்ணா, அப்பாவுக்கு மறுபடியும் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. என்ன மறுபடியும் ஸ்ட்ரோக்கா? ஒரு தடவை ஸ்ட்ரோக் வந்தால் திருப்பி ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. 7%லேருந்து 51% வரைக்கும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரோக் எதனால் வந்தது அப்படின்னு டீட்டெயிலாக எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் கண்டுபிடிப்பாங்க. காமனான விஷயங்கள், சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும், ஸ்மோக்கிங் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் ஸ்மோக்கிங் அடியோடு விட்டுறணும், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் 40 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங் எ டே, பேலன்ஸ்ட் டயட், இரவுல நல்ல தூக்கம், அட்லீஸ்ட் 8 to 9 hours தூக்கம், உடல் பருமன் இருந்தால் அதை கம்மி பண்ணிக்கணும், கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணிக்கணும். இஷ்கிமிக் ஸ்ட்ரோக்காக இருந்ததுன்னா பிளட் தின்னிங் மெடிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொலஸ்ட்ரால் மருந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். ஸ்ட்ரோக் வந்தால் கண்டிப்பாக கார்டியாக் செக்அப் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரோக்கோட காஸ் ஒருவேளை ஹார்ட்டோட துடிப்பு மாறுதல் இருந்தால், ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் இருந்தால், ஹார்ட்டோட பம்பிங் சரியில்லாமல் இருந்தாலும் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கார்டியாக் செக்அப் இஸ் அ மஸ்ட். நம்மளுடைய கோல் என்ன? அந்த 51 எப்படி 7 கீழே எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சா ஸ்ட்ரோக் வரதுக்கான பெர்சன்டேஜை நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம்.